ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சன் வந்து உங்களை மிஸ் பண்ணுறாங்களா இல்லையா? ஓகே. ஜஸ்ட் உங்களை மிஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம். என்ன ஃபீலிங்கில் இருக்காங்க, மிஸ் பண்ணுறாங்களா இல்லையா? ஓகே. ஸோ பைல் செக்ஷன் தான். பைல் 1 வந்து இந்த கலர் டெக், பைல் 2 வந்து இந்த கலர் டெக். ஸோ உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு கண்ணை மூடி 2 பைலில் ஏதாவது ஒரு பைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பைல் 1 அண்ட் பைல் 2. ஸோ பைல் 1க்கான ரீடிங் போயிடலாம். ஸோ உங்கள் பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஓகே, இருக்கட்டும். ஓகே. ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களை மிஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 2 ஓகே, மூட் ஸ்விங் வந்து உங்கள் பர்சனுக்கு நிறைய இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. 2 ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ மிஸ் பண்ணுறாங்க. அந்த எமோஷ்னல் இருக்குது, லவ் பாண்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் அது டக்குன்னு மாறிடும். ஓகேவா? அந்த மூடு ஸ்விங் வந்து நல்லாவே இருக்குது, இன்டிசிஷன் மைண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ உங்கள் மேலே ரொம்பவே வந்து ஒரு எமோஷ்னல் இருக்காங்க. அந்த ஸ்ட்ராங் பாண்டிங் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் அதை வெளியே காணிக்காமல் இருக்கிறாங்க. ஓகே, அந்த ஃபீலிங்ஸ் கூட வந்து அவங்க விளையாடிட்டு இருக்காங்க, அதாவது ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே எப்படி தோணியிருக்கோன்னா, இது ஒரு பாஸ்ட் கனெக்ஷன் மாதிரி இருக்குதே. ஸோ எங்கேயோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து அவங்க 2 பேருக்குமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு பாஸ்ட் கனெக்ஷன், ஒரு முன்ஜென்ம தொடர்பு, ஏதோ சம்திங், ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்குதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கும் இருந்திருக்கும், உங்கள் பர்சனுக்கும் இருந்திருக்கும். ஓகேவா? ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர முடியாது. கொஞ்சம் அதில் ஸ்டக்கான ஒரு ஃபீலிங் வந்து 2 பேருக்குமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் பர்சனுக்கு வந்து ரொம்பவே ஃபீலிங் இருக்குது. பட் அது ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? அதை வந்து ரொம்ப அந்த எமோஷ்னலாக பேலன்ஸ்டாக கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப அந்த எமோஷ்னல் ஆகும்போது அந்த எமோஷ்னல்லேருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு அதுலேருந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் வந்து ஒரு சில சமயத்தில் வந்து நம்ம அந்த எமோஷ்னலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அந்த டைமில் வந்து உங்களை பற்றி ரொம்பவே வந்து திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங் வரணும். ஸோ உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறதோட ஒரு புதுசாக இந்த ரிலேஷன்ஷிப்பை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஆனாலும் ஒரு இன்டிசிஷன் மைண்ட் இருக்குது. ஓகே, நம்ம பண்ணுறது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். முடிவு எடுக்க தெரியல, நம்ம என்ன முடிவு எடுக்கிறது, கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கோமா, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மறுபடியும் ஒரு நியூ பிகினிங் கொடுக்கலாமா. ஸோ அந்த மைண்ட், அதான் அந்த டபுள் மைண்ட். அந்த டபுள் மைண்ட் வந்தோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்களா, ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்தாலே ஒரு நியூ பிகினிங் தான். இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மறுபடியும் புதுப்பிக்கிறது, ஓகே, முதலேருந்தே ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி அப்படியே அவங்க நினைக்கிறாங்க. பட் அதே சமயத்தில் வந்து சில ஒரு இல்லூஷன், தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் வந்து அவங்க மைண்ட்ஸில் வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ இதனால் ஏதாவது இஷ்யூஸ் ஆகுமோ, பிரச்சனை ஆகுமோ அப்படிங்கிற தேவையில்லாத ஒரு பயம், கன்ஃபியூஷன், இல்லூஷன் மைண்ட், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்குது. ஃபீலிங்கும் இருக்குது, ஆனால் பொறுமையாக இருக்கிறாங்க. அண்ட் இதனால் ஏதாவது ஒரு ஃபைட் வருமோ, பிரச்சனை வருமோ அப்படிங்கிற பய உணர்ச்சி இருக்குது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான சில இஷ்யூஸ் இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படியே வந்து பல்ட்டி அடிச்சிடுறாங்க. ஓகே, இந்த ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, புதுசாக இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து தொடங்கணும்னு நினைக்கிறாங்க. இடையில வந்து என்னென்னா இன்டிசிஷன் மைண்ட் வந்துடும், ஒரு குழப்பமான ஒரு மனநிலை வந்துடும், முடிவெடுக்க தெரியாத ஒரு மனநிலை வரும். அப்போனா அப்போ பார்த்து அவங்க மைண்டில் என்னெல்லாம் தோணும்னா, இதனால் ஏதாவது பிரச்சனை வருமோ, ஸோ இது வந்து நம்மளை ஹர்ட் பண்ணிடுமோ, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளை ஹர்ட் பண்ணிடுமோ, இதனால் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் க்ரியேட் ஆகுமோ, ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது க்ரியேட் ஆகுமோ, ஸோ ஏதாவது நம்மளுக்கு பாதிப்பு அடையுமோ அப்படிங்கிற ஒரு மைண்டு, அந்த இன்டிசிஷன் மைண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா,
உங்களை விட்டு ரன் ஆவாங்க. ஓகே. ஸோ உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க, எமோஷ்னலாக இருப்பாங்க. ஸோ அது ரொம்ப வெளிக்காட்டாமல் இருந்தாலும் பட் உங்ககிட்ட ஓரளவுக்கு நார்மலாக அந்த எமோஷ்னல் ஃபீலிங் தெரியும். நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அவங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த இன்டிசிஷன் மைண்ட் ஸ்டார்ட் ஆன உடனே, அதாவது ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்த உடனே உங்களை விட்டு ஓடிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் தொடர்ந்து இந்த நடந்துகிட்டே இருந்திருக்கும். இந்த லூப்பில் தான் நீங்கள் மாட்டிகிட்ருக்கீங்க. ஓகே. பேசுகிறதும் ஃபன் பண்ணுறதும் அந்த எமோஷ்னலாக வெளிக்காட்டுறதும் டக்குன்னு வந்து ஏதாவது ஒரு மூடு ஸ்விங் ஆகும். ஸோ லெஃப்ட் ஆகிறது. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் லூப்பில் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை எப்படின்னா நல்லா போயிட்டு இருக்கும், 2 பேருக்கும் சண்டை வரும். ஓகே 2 பேரும் வந்து நோ கான்டாக்ட் போயிடுவீங்க, பேசுகிறதில்ல, ரன்னராக ஆயிடுவீங்க. ஒருத்தங்க சேசராக ஆகிறதும் ஒருத்தங்க ரன்னர் ஆகிறதும் இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தெரியுது. ஸோ இது லூப்பில் போயிட்டுருக்கு. இதுலேருந்து வெளியே போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திரும்ப திரும்ப ஒரே ஒரு லூப்பில் போயிட்டே இருக்குது. இது ஒரு முடிவு வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் இருக்குது. பட் ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது அவங்க அவங்கள ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. வெளிக்காட்டும் போது எப்படின்னா அவங்கள மிஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. உங்கள் மேலே அந்த அட்ராக்ஷன் இருக்குது, ஒரு எமோஷ்னல் இருக்குது, ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ வெயிட். ஸோ வேறு எதாவது மெசேஜ் வருதான்னு பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. அவங்க இப்போதைக்கு வந்து ஹீலிங் தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? உங்கள் பர்சனுக்கு இப்போ கொஞ்சம் டைம் கொடுங்க. அவங்க சில விஷயத்துல இருந்தெல்லாம் வந்து ரெக்கவரி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருக்குது. ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? பார்க்கலாம் வேறு என்ன மெசேஜ் வருது அப்படின்ட்டு உங்கள் பர்சன் சைட்லேருந்து. ஸோ ஹீலிங், அவங்க ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து ஹீல் ஆகிட்டுருக்காங்க. ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகேவா? அவங்க மனசுலேயும் சில கன்ஃபியூஸ் இருக்குது. ஸோ அதை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், போஸ்ட்பான் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அதாவது கொஞ்சம் இதை தள்ளி வச்சுருக்காங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இப்போதைக்கு தள்ளி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அவங்க ஹீலிங் ஆகிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏதாவது ஒரு இஷ்யூவாக இருக்கட்டும், அது உங்களால் நடந்த இஷ்யூவாக இல்லாமல் கூட இருக்கலாம், அவங்க பர்சனல் லைஃபாக கூட இருக்கலாம். ஸோ அதுலேருந்து அவங்க ஹீல் ஆகிட்டுருக்காங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, போதும். ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவை. ஓகே, உங்ககிட்டேருந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு சப்போர்ட் தான், ஒரு கைடன்ஸ் தான் அவங்களுக்கு முக்கியம். அவங்க ஹீல் ஆகுறதுக்கு நீங்கள் ஒரு கைடராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி மட்டும்தான் எனக்கு தெரியுது. ஸோ இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சது நீங்கள் கைடன்ஸ் கொடுக்கலாம். அதாவது அவங்கள ஹீல் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன கைடன்ஸ் கொடுக்கணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு இப்போ தேவை, உங்கள் மேலே எமோஷ்னல் இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு தேவை ஒரு கைடன்ஸ் அண்ட் ஒரு ஹீலிங் ப்ராசஸ். ஓகே, ஸோ உங்கள் பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா எஸ், பட் கொஞ்சம் டைம் கொடுங்க. அவங்க ரெக்கவரி ஆகணும், ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து அவங்க சேஞ்ச் ஆகணும், அதுலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ பைல் 1 உங்களுக்கான ரீடிங் இது தான். உங்கள் பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு. ஸோ பைல் 2க்கு போயிடலாம். ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங், உங்கள் பர்சன் வந்து உங்களை மிஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இப்போது உங்கள் பர்சனுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, ஸோ உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் ஃபீலிங் இருக்குது. ஓகே, உங்களை வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, உங்களை வந்து ஏதோ ஒரு கவர்ந்து இழுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏதோ ஒரு ட்ரிக்கியாக சில விஷயங்கள் பண்ணி
உங்கள வந்து கவர்ந்து இழுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதே சமயத்தில உங்க பெர்சனுக்கு உங்க மேல ஒரு ஒரு மெச்சூர்டான ஒரு ஃபீலிங் இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஒரு எமோஷனல் இருக்குது. ஓகே, உங்ககிட்ட பேசணும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரியான ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகணும். லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு. ஓகே. ஸோ அந்த லவ் கண்டிப்பா இருக்குது. இல்லன்னு சொல்ல முடியாது. லவ் இருக்குது. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜட்ஜ்மென்ட் கார்டு வந்திருக்கு. மத்தவங்களோட ஜட்ஜ்மெண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்க பெர்சனுக்கு இருக்கலாம். ஓகேவா? ஏதாவது சொல்லுவாங்களோ இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி. இது கரெக்ட்டா இருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்க பெர்சனுக்கு இருக்குது. ஓகே. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜில இருக்கிறாங்க. என்னதான் ஒரு ஃபீலிங் இருந்தாலும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்காக ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக பயந்து போய் அவங்க அவங்களோட செல்ஃப அவங்களே வந்து அழிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து அடப்பட்டு இருக்கிறாங்க. பட் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. உங்ககிட்ட வந்து பேசணும் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்து பட் இறங்கியும் வரமாட்டேங்குங்க. நெறைய வந்து அந்த எம்பரர் எனர்ஜி இருக்கு. ஓகே. இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே எனர்ஜி தான். கிட்டத்தட்ட கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், 6 ஆஃப் வாண்ட்ஸ் இது எல்லாமே வந்து எப்படின்னா ஒரு எம்பரர் எனர்ஜி. அதாவது அந்த விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எனர்ஜி. அந்த ஈகோயிஸ்டிக் தன்மை வந்து இருக்குது. ஓகே. ஸோ அந்த ஒரு எனர்ஜிக்காக இப்போ என்னன்னா, அவங்க வந்து உங்கள எப்படி எமோஷனல் இருக்குது. ஆனால் அவங்க கிட்ட பழகும்போது எப்படி பழகுவாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி காமிச்சுப்பாங்க. ஓகே. உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் என் வேலையை பார்க்குறேன், எனக்கு கரியர் தான் முக்கியம், என்னோட ஸ்டேட்டஸ் தான் முக்கியம், என்னோட வெற்றி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் தெரியுது. பாஸ்ட்டில் உங்கள் மேலே வந்து ஒரு லவ் ஃபீலிங் இருந்திருக்கு. பட் சடனாக வந்து ஏதோ ஒரு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? அவங்களும் சில காயம் பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. காயப்பட்டிருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு பய உணர்ச்சி அவங்களுக்கு இருக்குது. ஓகே. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லவ் இந்த மாதிரியான சில விஷயத்த வந்து ஒரு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு, இப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த லவ் மேலலாம் இப்போதைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாஸ்ட்டாக ஓரளவுக்கு அந்த லவ் பாண்டிங் இருந்திருக்கு உங்கள் மேலே. நீங்கள் பேசும்போது அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு லவ் பவுண்டிங் இருந்திருக்கு. பட் சடனாக வந்து இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னோட கரியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க உங்கள் பர்சன். கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறது அண்டு ஸோ பைல் 2 நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். மிஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, இப்போ உங்கள் பர்சன் அவங்களோட கரியர் அண்ட் மனி அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பாஸ்ட்டில் அந்த லவ் எனர்ஜி இருந்திருக்கலாம். பட் அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கிட்டு அவங்களோட செல்ஃப் க்ரோத் என்ன பண்ணுறது, அவங்களோட கரியருக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறது, ஸோ அந்த மாதிரியான சில விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவங்க லைஃப்பில் அவங்க வெற்றி அடையணும், கரியர், மனி அண்ட் ரொம்ப வந்து எப்படின்னா எல்லாரும் மதிக்கிற அளவுக்கு வெற்றி அடையணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ அவங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போதைக்கு அந்த லவ் அந்த மாதிரியான சில விஷயத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இருக்கிறாங்க. அவங்க ஃபோக்கஸ் எல்லாமே கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். அவங்க வந்து ஒரு மணி வைஸ் வந்து ரொம்ப செட்டில்டு ஆகணும். ஓகே. கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து ரொம்ப அந்த கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறது, இல்லை வந்து ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது, எப்படியாச்சும் ஒரு நல்ல நிலைமைக்கு போய் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும். ஸோ அது முடியணும். ஓகே. அந்த ஒரு எம்பரர் எனர்ஜி. ஓகே. கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த கட்டத்தில் அவங்க என்னென்னா ஒரு ஸ்டேபிளான ஒரு இடத்துல இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும், ஃபேமிலியை நான் பார்த்துக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் அவங்க பர்சன் இருக்கிறாங்க. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட இப்போ எப்படி இருக்குன்னா, அந்த லவ் ஃபீலிங் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் அந்த மணி, கரியர் அந்த இதில் தான் உங்கள் பர்சன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபாதர் முக்கியம், மதர் முக்கியம், என்னோடய கரியர் முக்கியம் அண்டு ஸோ என் ஃபேமிலி அந்த ஒரு எப்படி சொல்கிறது, என்னோடய ஃபேமிலியோட அந்த ஒரு பேர் தான் எனக்கு முக்கியம். என்னோடய ஃபேமிலிக்குன்னு ஒரு பேர் இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, என் ஃபேமிலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை ரொம்ப நம்புகிறாங்க, எனக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. ஆனால் பாஸ்ட்டில் ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ கரண்ட்டாக அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்க லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ மிஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்களோட கரியர் மற்றும் அதர் திங்ஸை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ சேஞ்சஸ் ஆகலாம் ஓகே. கொஞ்சம் உங்களால் வெயிட் பண்ண முடிஞ்சால் வெயிட் பண்ணுங்கள், அது உங்களோட விருப்பம். நான் ஜஸ்ட்டு வந்து அவங்க இப்போ மிஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ வேறு ஏதாவது மெசேஜ் இருக்கான்னு பார்க்கலாம். கம்ப்ளீஷன். ஸோ ஆல்ரெடி இதில் வந்து ஒரு கம்ப்ளீஷன் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு கம்ப்ளீஷன் நடந்திருக்கு, அதாவது ஒரு முடிவு நடந்திருக்கு.
அது நல்ல முடிவாகவும் இருக்கலாம், இல்லை அவங்கவுங்க லைஃப்பை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஆர்டினரியாக அவங்க லைஃப்பில் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்களோ அதை தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆர்டினரியாக அவங்க வந்து வேலையில் எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்கள் பர்சன். ஓகேவா? பட் இன்னுமே வந்து அந்த உங்கள் மேலே அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து இருக்குது. அதே அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுவும் அவங்க மைண்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அவங்க மேலே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வந்து ஸ்டில் இருக்குது. இருந்தாலும் அதை ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டு இப்போ அவங்களோட லைஃபுக்கு தேவையான சில விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங் இது தான். உங்கள் பர்சன் வந்து உங்களை மிஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்த்தோம். உங்களுக்கு பொருந்தின விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுறலாம். ஓகேவா? ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பாய்.